ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா? 35,000லேருந்து 85,000 வரைக்குமான சேலரி வழங்கக்கூடிய ஒரு பேங்க் ஜாப் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 500க்கும் மேலே வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ வாங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜூலை 20th வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட் ஒரு செப்டம்பரில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். டோட்டலாக வந்து 545 வேகன்சிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 48,000லேருந்து 85,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அது போக உங்களுக்கு மற்ற அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டேட் வைஸ் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வேகன்சிஸ் இருக்குதுன்னு. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 51 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இருக்கும். இதில் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா யூஆர் கேட்டகரியில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கேன் பி சப்மிட்டட் ஃபார் ஒன்லி ஒன் ஸ்டேட். ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட், எனி டிகிரி முடிச்சிருந்தீங்களா போதும். என்ன டிசிப்ளினில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC/STயாக இருந்தால் 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பிடபிள்யூடியாக இருந்தால் 10 years வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே எக்ஸாவஸ் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமமாக 5 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபேஸஸாக இருக்குது. ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் இருக்கும், லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ. ஸோ மொத்தம் 4 ஸ்டேஜாக இருக்குது. இந்த ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சிலபஸ் என்னங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, பேங்கிங் அவேர்னஸ். மொத்தம் 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். டைமிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 minutes கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ராங் ஆன்சர்ஸ்க்கு 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து எழுதுங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனிங் இருக்கும். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணது எல்லாத்தையுமே ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டில் உள்ள லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் 10th 12th வந்து அதை ஒரு சிலபஸாக எடுத்து படிச்சிருக்கணும். சப்போஸ் தமிழ்நாடாக இருந்தீங்க என்ன பண்ணால் தமிழ் வந்து நீங்கள் 10th 12th எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பர்சனல் இன்டர்வியூ. இது 4மே முடிஞ்சு உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து உங்களுக்கு கம்பைன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஹவு டு அப்ளை காலமில் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து 9/8/2026. ஆகஸ்ட் 9 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எந்த மோட் அப்ளிகேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் அண்ட் அப்லோட் தேர் ஃபோட்டோகிராஃபர் சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட் அண்ட் டிக்ளரேஷன் இமேஜ், அப்புறம் ஏஜ் லிமிட்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரும் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. உங்களுக்கு வந்து வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கணும். அங்கே போய் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணலாம். இ-ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. SC/ST பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா 50 rupees ப்ளஸ் GST இருக்கும். மொத்தமாக 1,500 rupees மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட்டு. மற்ற கேட்டகரிஸ் எல்லாருக்கும் 1,000 rupees ப்ளஸ் GST 1,180 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன கேபியில் இருக்கணும், என்ன பிக்சல் சைஸு எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுபடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர், திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டு, வென்யூ, சென்டர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அவங்க வெப்சைட்லேயே வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை செக் பண்ணிகிட்டே இருங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.